இரண்டாம் வகுப்பு மாணவர்களே, நம்ம பாடம் 2 நண்பரை கண்டுபிடி பாடத்தை இன்னைக்கு வாசிக்க போறோம். நம்முடன் விளையாட புது நண்பர் ஒருவர் வரப்போகிறார். முயல் சொல்லுது. அதுக்கு அணில் சொல்லுது, புது நண்பரா? யார் அவர்? முயல் சொல்லுது, நீங்களே கண்டுபிடியுங்களேன். 4 கால்கள் கொண்டவர். 4 கால் எதுக்கு இருக்கு? மாடு. அப்ப வாத்து சொல்லுது, மாடுதானே? முயல், இல்லை, கூரான கொம்புகள் இருக்காது, பெரிய உருவம் கொண்டவர். 4 கால் மாடுக்கு இருக்கு, ஆனா கூரான கொம்பு அந்த நண்பருக்கு இருக்காது அப்படின்னு சொல்லுது. அடுத்து குரங்கு, ஓ, நான் சொல்லட்டுமா? யானை தானே? குரங்கு சொல்லுது, யானை தானே அப்படின்னு சொல்லுது. முயல், நீண்ட தும்பிக்கை இருக்காது, வேகமாக ஓடுவார். தும்பிக்கை இருக்காது, வேகமா ஓடுவார். கழுகு, எனக்கு தெரியும், சிறுத்தை தானே? உடனே கழுகு சிறுத்தைன்னு சொல்லுது. முயல், இல்லை, கருப்பு புள்ளிகள் இருக்காது, நீண்ட கால்கள் இருக்கும். கருப்பு புள்ளி இருக்காது, நீண்ட கால் இருக்கும். நரி, வரிக்குதிரையா? உடனே நரி கேக்குது, வரிக்குதிரையான்னு. முயல், இல்லை, கருப்பு வெள்ளை வரிகள் இருக்காது, நீண்ட கழுத்தை கொண்டவர். கருப்பு வெள்ளை வரிலாம் இருக்காது, நீண்ட கழுத்து இருக்கும். கிளி, ஐ, தெரிந்து விட்டது, ஒட்டகம் தானே? ஒட்டகம் தானே அப்படின்னு கேக்குது கிளி. முயல், இல்லையே, உருண்டையான திமில் இருக்காது, உடலில் கட்டங்கள் இருக்கும். முதுகுல உருண்டையான திமில் இருக்காது, ஆனா உடம்புல கட்டங்களா இருக்கும். அனைவரும் என்ன சொல்றாங்க? ஓ, நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். யார் அவரு? புது நண்பர் வந்தார், விளையாட்டு தொடங்கியது. புது நண்பர் யார் என்று உங்களுக்கு தெரியும் தானே? அவர் பெயரை எழுதுங்கள். அவர் பெயர் என்னது? ஒட்டகச்சிவிங்கி அப்படின்னு நீங்க உங்க புக்ல எழுதணும். அடுத்து உங்க புக்ல 6 வேறுபாடுகளை கண்டுபிடித்து வட்டமிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல 6 வேறுபாடு என்னென்ன இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். பாருங்க, ரெண்டும் ஒண்ணு போல இருக்கான்னு பாருங்க. எது வித்தியாசமா இருக்கோ அதை நீங்க வட்டமிட்டு உங்க புக்ல எழுதியிருக்கணும். அடுத்து உற்று நோக்கு, சேர், உருவாக்கு. இதே மாதிரி படங்களை வரைந்து அதை ஒரு உருவமா நீங்க உருவாக்கணும். ஏதாவது ஒரு வடிவம் இருக்கணும் அந்த படத்துக்கு. இதையும் நீங்க எழுதி மிஸ்ஸுக்கு போட்டோ எடுத்து அனுப்பணும். நன்றி மாணவர்களே.